கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக அறிவித்து காசோலைகளை அளித்திருக்கிறது. இந்த 10 லட்சம் ரூபாய் தேவையா என்று ஒருபுறமும், பரிதவிக்கும் குடும்பங்களின் நிலை மறுபுறமுமாக இருவேறு கருத்துக்கள் எழுந்து வருகின்றன. இதுபற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் விக்ரம் ரவிசங்கர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் இதுவரைக்கும் 50க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க கள்ளக்குறிச்சி மட்டுமில்லாமல் சேலம், புதுச்சேரி மருத்துவமனைகள்லையும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வழக்கம் போல அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர், சஸ்பெண்ட், விசாரணை ஆணையம், வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறதுன்னு பல்வேறு அறிவிப்புகள் வெளியான நிலையில் நிவாரணம் தொடர்பான அறிவிப்பு மட்டும் விவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, விஷசாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம்ங்கிற அறிவிப்பு தான் பெரும் பேசுபொருளாகியிருக்கு. இது எந்த வகையில் நியாயம்னு கேள்வி எழுப்புறவங்க முன்வைக்கிற வாதங்களையும், இது சரிதான்னு நியாயப்படுத்துறவங்க கொடுக்குற விளக்கத்தையும் விரிவாக அலசலாம். நிவாரண அறிவிப்பை விமர்சிக்கிற சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. இப்போ சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. தப்போ அப்படித்தானே வருது. முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, உடனே அதிகாரிகளை மாத்துறாரு. இதனால் என்ன நடக்க போது? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இங்க வரணும். மக்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை கேட்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இது தொடர்கதையாக தான் இருக்க ஒழிய இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இவங்க மட்டும் இல்லை, சமூக ஆர்வலர்கள் பலரும் கூட நிவாரண அறிவிப்புக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. பிரபலங்கள் சிலரும் சமூக வலைத்தளங்களில் இதுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிறது, விற்கிறது மட்டுமில்லை, வாங்கி குடிக்கிறதும் சட்டப்படி குற்றம்தான். அப்படி சட்டவிரோதமாக உடலுக்கு தீங்குன்னு தெரிஞ்சும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு எதுக்கு நிவாரணங்கிறது தான் இவங்க எல்லாரும் முன்வைக்கிற பொதுவான கேள்வியாக இருக்குது. அதே சமயம் சாகணுங்கிறதுக்காக யாரும் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறது இல்லைன்றது எதிர்த்தரப்பு வாதமாக இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி இப்படி சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு இறந்து போனவங்க குடும்பங்களுக்கு நிவாரணம் தரப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஆமாம், தரப்பட்டிருக்கு. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆந்திர மாநில வனப்பகுதியில் செம்மரங்களை வெட்டி கடத்த முயற்சி செஞ்சதா சொல்லி 20 தமிழர்களை அந்த மாநில செம்மரக் கடத்தல் தடுப்பு படையினர் சுட்டு கொலை செஞ்சாங்க. உயிரிழந்த அந்த 20 பேரும் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களை சேர்ந்தவங்க. அவங்க குடும்பங்களுக்கு தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்த மாதிரி விவகாரங்களில் இறந்து போனவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஆராயிறதை விட்டுட்டு அவங்கள நம்பி இருந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும்னு யோசித்து அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது தானே சரி அப்படிங்கிறது நிவாரண அறிவிப்புக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறவங்க வாதமாக இருக்குது. இன்னொரு பக்கம், வயிற்று பிழைப்புக்காக பட்டாசு ஆலைக்கு வேலை செய்ய போய் வெடி விபத்தில் உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், சமீபத்தில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கின தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மட்டும் ஏன் 10 லட்சம் ரூபாய்ங்கிற அதிகபட்ச தொகையை நிவாரணமாக அறிவிக்கணுங்கிற கேள்வியையும் சிலர் எழுப்புறாங்க. அதுக்கு அரசு தன்னுடைய அலட்சியத்துக்கு கொடுத்த ஒரு இழப்பீடாக தான் இதை எடுத்துக்கணுங்கிறது எதிர்த்தரப்புடைய பதிலாக இருக்குது. அதோட அந்த குடும்பங்கள் வசிக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுடைய பொருளாதார சூழலை புரிஞ்சுக்கணுங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். தனிநபர் ஆண்டு வருமானத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது கள்ளக்குறிச்சி. 2019-2020 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய சராசரி தனிநபர் ஆண்டு வருமானம் 2,30,000க்கு மேலே இருக்குது. அதில் சுமார் 55% தான் கள்ளக்குறிச்சியில் தனிநபர் ஆண்டு வருமானமாக இருந்தது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1,30,103 ரூபாய் தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் தனிநபர் ஆண்டு வருமானமாக இருந்திருக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா 10,842 ரூபாய் தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் சராசரி தனிநபர் மாத வருமானம். இப்போது விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு அந்த 10,000 சில்லறையை சம்பாதிச்சு கொடுக்கக்கூட ஆள் இல்லை. இந்த சூழலில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத் தலைவரை இழந்த குடும்பங்களுக்கும் இந்த நிவாரணம் தான் வாழ்க்கையை தொடர முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக தமிழக அரசின் இந்த 10 லட்சம் ரூபாய் நிவாரண அறிவிப்பு சரியா தவறாங்கிற விவாதமும் விமர்சனமும் இப்போதைக்கு தேவையாங்கிறத மக்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும்.